ஒரு விஷயத்தை நான் டச் பண்ண விரும்புறேன். இப்போ எஸ்ஓபி போட்டாங்கல்ல, இப்போ ஒன்னே ஒண்ணுதான். அந்த எஸ்ஓபிக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம தலைவர் அவர்கள் போய் மக்களை சந்திச்சுட்டா, ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் போயிட்டா இந்த ஆதரவு இன்னும் பல மடங்கு உயர்ந்து அவங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த எஸ்ஓபி மூலமா நம்மளை தடுக்க பாக்குறாங்க. என்ன ஒரு அநியாயம்! இப்ப திமுக மட்டும் எத்தனை மாநாடு போட்டாங்க? இளைஞரணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு, இந்த மாநாடு, அந்த மாநாடு, வாரத்துக்கு 2-3 மாநாடு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் மட்டும் எப்படி சார் பர்மிஷன் கிடைக்குது? உங்களுக்கெல்லாம் மட்டும் எப்படி சார் பர்மிஷன் கிடைக்குது? இந்த காவல்துறை, நான் தமிழக காவல்துறை குற்றம் சொல்ல மாட்டேன். தமிழக காவல்துறைக்கு சுதந்திரமே இல்லை, முழு சுதந்திரமே இல்லை. இப்ப இந்த நடக்கிற இந்த இடத்துல சேகர் பாபுவை மீறி எந்த போலீஸ் அதிகாரியாச்சும் ஒரு முடிவு எடுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அதுக்கு காரணம் உங்களை மாதிரி இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் தான். இங்க மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா இதே பிரச்சனை தான். ஒவ்வொரு தொகுதியிலையும் நாம வைக்கிற பேனர்ல கழட்டுங்கன்னு சொல்லி ரைட்டோட ரைட்டா எடுக்கிறாங்க. ஒவ்வொரு இதுலயும் நம்ம போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுது. தலைவருக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே தெரியும். கழக மாவட்ட செயலர் எல்லாத்துக்கும் தெரியும். தலைவருக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படல. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு எஸ்பி, ஒவ்வொரு டிஎஸ்பி, ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் தான் சொல்றாங்க, சார் வேணாம் சார், கொஞ்சம் கூட்டத்தை குறைச்சிங்க, நாங்க ஒரு 1000 பேர்னா சார் 500 பேரோட நிறுத்திக்குங்க, இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. சார் சிஎம் சார், நீங்க எங்களை தமிழக வெற்றி கழகத்தை கட்டுப்படுத்துற முயற்சியில் ஒரு 10% ஆச்சும், 1% ஆச்சும் சட்டம் ஒழுங்கா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க சார். இதுக்கு மேல நம்ம தற்கூரி தலைவரை நான் என்ன சொல்றேன்னு தெரியல. இப்ப வாச்சும் கடைசியா ஒன்னு சொல்லி திருப்பி நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணி முடிச்சுக்கிறேன். 7 மாசமா இந்த மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்கூரி, நீங்க தான் சார் உண்மையான தற்கூரி. நன்றி, வணக்கம்.